guys, welcome back to KB here. யாருமே இல்லாத கடையில யாருக்கு அங்கிள் டீ ஆத்துங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா The Bailey House. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள, நீங்க கேட்ட வேட்டை அப்புறம் அரமனை பார்த்தாச்சுல, இப்படி ஊருக்கு போங்க. கை எடுங்க. ஏன் சைக்கிள்ல போறீங்களா? உள்ள வாங்க. எங்க மாப்பிள வாங்க உள்ள போலாம். உள்ள வரல மாப்பிள. நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு சர்ச் லிஸ்ட்டில் டாப்பில் வந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பெய்லி ஹவுஸ். ஸோ இந்த வீட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு வீடுன்னு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. இது வந்துட்டு அவர் தாமஸ் வேலி கட்டும் போதே வந்துட்டு ஒரு கமர்ஷியல் மைண்ட் செட்டோடு கட்டியிருக்காரு. ஸோ இதோட ஸ்டோரி வந்துட்டு பார்த்திங்கன்னா 1856 ஆரம்பிக்குது. ஸோ 1856 தாமஸ் வேலி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இடம் வந்துட்டு சீப்பாக கிடைக்குதுன்னு அவர் வந்துட்டு வாங்குறாரு. அந்த இடத்துக்குன்னு ஒரு ஹாண்டடான பேக் ஸ்டோரி இருந்தாலுமே அவருக்கு ஒரு கமர்ஷியல் மைண்ட் செட்டோடு இந்த இடத்த வாங்குறாரு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு 1856 வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணப்படுது. ஸோ அப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு வீடு மட்டும் கட்டாமல் ஒரு கமர்ஷியல் தேட்டர், அந்த சாண்டியாகோ சிட்டிலேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு தேட்டர் வந்துட்டு அவரால் தான் கட்டப்பட்டுச்சுன்னு சொல்லப்படுது. ஒரு தேட்டர், ஒரு கோர்ட் ரூம் அண்ட் ஒரு கமர்ஷியல் ஸ்டோர் ரூம் வந்துட்டு அதில் வந்துட்டு இடம் பெற்றிருக்கு. ஸோ அந்த வீட்டை கட்டும் போதே அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு சொல்லியிருப்பார். My new house when completed will be the handsomest, most comfortable and convenient place in town or within 150 miles of here. ஒரு குட் லுக்கிங் அண்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்க ஒரு ஹவுஸாக வந்துட்டு இருக்குங்கிறத வந்துட்டு அப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது கிளைம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வீடை வந்துட்டு பார்த்திங்கன்னா சுமார் $10,000 செலவு பண்ணி கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதோட ரேட் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 8 lakhs வரும். ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி வர ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம தாமஸ் வேலியை பற்றி பேசிடலாம். அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண மனுஷனாக தான் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஸோ அவர் வந்துட்டு 1856 இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி 1857 வந்துட்டு முடிக்கிறாரு. ஸோ அவரை தான் வந்துட்டு அந்த ஏரியாலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்ஸமான ஓல்டு மேன் அப்படின்னு வந்துட்டு எல்லாராலையும் சொல்லப்பட்டார். ஸோ அவ்வளோதான். பார்த்தாலே பயமா இருக்கு. இன்னைக்கு என்னென்ன கச்சேரியோ எனக்கு கிருஷ்ணாங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பின்னாடி இருக்க ஹாண்டட் ஸ்டோரிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்த வந்துட்டு தாமஸ் வேலி அப்படிங்கிறவர் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யான்கி ஜிம் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு போட்டை திருடினதுக்காக அவர் வந்துட்டு பிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த அவமானம் தாங்க முடியாமல் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துலேயே தூக்கு போட்டு செத்து போயிட்டார். ஸோ வந்துட்டு அதனாலேயே அந்த இடத்த வந்துட்டு மோஸ்ட்லி யாருமே வாங்குறதுக்கு வந்துட்டு முன்னாடி வரல. ஏன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு வந்துட்டு அந்த ஊர் மக்களால் நம்ம இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டு தாமஸ் வேலி வந்துட்டு அதை வந்துட்டு ரொம்ப சீப் ரேட்லேயே அந்த நிலத்தை வாங்கிடுறாரு. அது எவ்வளோங்கிறது எதுலேயுமே மென்ஷன் பண்ணப்படல. ஸோ வாங்கினதுக்கப்புறம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. சாண்டியாகோவில் ஒரு ஃபஸ்ட்டு தேட்டர் உள்ள ஒரு கமர்ஷியல் பிளேஸை வந்துட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பித்தோடனே வந்துட்டு எப்பயும் போல் அது வந்துட்டு கமர்ஷியலைஸ் பண்ணுறாரு, மக்கள் வராங்க போகிறாங்க. ஸோ இதே நேரத்தில் இவர் குடும்பத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவருக்கு 7 பசங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சைல்டா செகண்ட் சைல்டான்னு கரெக்டாக தெரியல, பட் தாமஸ் வேலி ஜூனியர் அப்படிங்கிறவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கை குழந்தையா 1.5 வயசில் இருக்கும்போதே வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக 18 months ஓல்டு ஸ்கார்லெட் ஃபீவர் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு ஃபீவரால் வந்துட்டு அதே வீட்டில் இறந்து போகிறார் ஒரு குழந்தை. ஸோ அந்த ஃபீவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா த்ரோட்டில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் அதோட சிம்டம்ஸ். ஸோ அதை வந்துட்டு அவங்க கவனிக்காததுனால வந்துட்டு அவர் அங்கேயே இறந்து போகிறாரு. அதே மாதிரி அவருடைய மகள் வயலட் வேலி அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 22 years இருக்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட டிவோர்ஸோட அவங்களுக்கு வந்த மன உளைச்சலில் வந்துட்டு ரொம்ப நாளாக அதே மாதிரி சோகமாகவே இருந்திருந்து ஒரு நாள் வந்துட்டு துக்கம் தாங்க முடியாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா தாமஸ் வேலியோட 32 caliber துப்பாக்கியை எடுத்து அவங்களே செஸ்ட்டில் சுட்டுக்கிட்டு அவங்களே இறந்து போயிட்டாங்க. அவங்களும் அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இறந்து போயிருக்காங்க. ஸோ வந்துட்டு நாளுக்கு நாள் வந்துட்டு கமர்ஷியலைஸ் ஆகிட்டே இருக்கும்போது பீப்புள்ஸ் வந்துட்டு போனாலுமே வந்துட்டு அந்த வீட்லேயும் அந்த அமானுஷ்யங்கள் வந்துட்டு தொடர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த வீட்டில் கிட்டத்தட்ட 7 ஸ்பிரிட்ஸ்க்கு மேலே இருக்குதுன்னு வந்துட்டு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் காலகட்டத்தில் வந்துட்டு கைவிடப்பட்டுருச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு அது பாழடைஞ்சு போயிடுச்சு அந்த வீடு. தாமஸ் வேலியே இறந்துட்டாரு, அவங்க ஒய்ஃப் ஹேனாவும் இறந்துட்டாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது அவங்களோட எல்டர் சன்
தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வீட்டை திரும்ப வந்துட்டு ரெக்கவர் பண்ணி அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றிருக்காங்க. ஸோ இப்போயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேரானார்மல் ஆக்டிவிட்டீஸ் செய்கிறவங்க, டூரிஸ்ட்டு, யூடியூபர்ஸ் எல்லாமே அந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ நிஜமாலுமே நான் ஒரு ஃபுல் வீடியோ பார்க்கும்போது, அந்த வீட்டுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு வீடியோ பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு ஒரு ஹாண்டடான ஒரு ஃபீல் வரும். ஸோ நிஜமாலுமே இப்படி ஒரு வீட்டை அவர் ஒரு கண்ணோட்டத்தோடு கட்டினாலுமே அவரால் வந்துட்டு முழுசாக எதுவுமே வந்துட்டு சந்தோஷப்பட முடியாத நிலமையில தான் தாமஸ் வேலி வந்துட்டு இறந்துருக்காரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 62 வயசில் இறந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீட்டில் அவரோட டாட்டர்ஸாக இருக்கட்டும், சன்னாக இருக்கட்டும், மோஸ்ட்லி 47 அந்த மாதிரி சீக்கிரமான ஏஜ்லேயே ஒன்று சூசைட் பண்ணிட்டு ஒரு நேச்சுரல் டெத்லேயே இறந்து போயிருக்காங்க. கொஞ்சம் பேர் தான் வந்துட்டு அவங்களோட வயசு வரைக்கும் வாழ்ந்து அதுக்கப்புறமா இறந்து போயிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீட்டை பற்றி? நீங்கள் அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா இந்த வீட்டுக்கு போவீங்களா? நிஜமாலுமே அந்த விளாக் பார்த்தீங்கன்னாவே அந்த வீட்டை ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. அதை நான் பார்க்கும்போதே நிஜமாலுமே எனக்கே ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு இருந்தது. பேய் இருக்குது இல்லை நம்பாதது வேறு விஷயம். பட் எனிதிங் அப்பார்ட் ஃப்ரம் அஸ் வந்துட்டு நிஜமாலுமே இருக்குங்கிறத வந்துட்டு நான் பிலீவ் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான வீடு பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா, இல்லை ஏதாவது பிளேசஸ் பற்றி தெரிஞ்சுன்னா காமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு மியூசிக் வந்துட்டு அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த இடத்துல அதுக்கான ஒரு செட்டப் இருக்கும். அந்த இடத்துக்குள்ளே போக்குள்ளலாம் அவங்களோட கழுத்துக்கிட்ட யாரோ பிடிச்சிருக்க மாதிரியோ, அவங்களோட கையை யாரோ ஹோல்டு பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதா வந்துட்டு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு விளாக் பார்த்தேன்னு சொன்னேன், அந்த சேனலோட விளாகையும் வந்துட்டு கொஞ்சம் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். பாய் ஃப்ரம் கேபி. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தாமஸ் ஓட பசங்க. ஸோ அதில் அந்த குழந்த ஃபோட்டோ இருந்தது பார்த்திங்களா, அந்த பையன் வந்துட்டு 1.5 வயசாக இருக்கும்போது இறந்து போயிட்டாருங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த தேட்டரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சேர் இருக்கும், அது 165 இயர்ஸ் பழமையானது. இன்னையிலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க கையில் ஒரு டப்பா வச்சுருக்காங்களே, அது என்னென்னா, ஸோ ஏதாவது ஒரு மூமெண்ட் அந்த டப்பாவுக்கு முன்னாடி இருந்ததுன்னா அந்த டப்பா கண்டிப்பாக நிறையவே சத்தம் போடும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தேட்டரில் வந்துட்டு நிறையவே ஸ்பிரிட்ஸ் இருக்குதுன்னு எல்லாம் நம்புகிறாங்க. ஸோ வந்துட்டு இந்த அண்ணாங்க வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எடுத்துகிட்டு வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு நிஜமாலுமே இங்கே ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இருக்காங்கிறத செக் பண்ணி பார்க்க போகிறாங்க. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். Orange, like it's gonna go up. So we're setting the REM pod. Oh wait, that's me, right? Nope. Oh, that is not you. That's nobody. There's no range for it. Bro, Anthony, and it stopped. Can you make that go off again? No, no. What you guys like to do is hear the spirits communicate is through that white noise. Okay, so guys, I'm gonna turn this on. It's gonna calibrate. Obviously, no one's gonna go on the stage, so if that goes off, that means something's walking in front of it. Wait, that's off too? Look.